கோடை வெயில் காரணமாக தமிழகத்தின் மின் தேவை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் மின் தேவை ஏப்ரல் 22ஆம் தேதி 21,051 மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. கத்திரி வெயில் காலத்தில் மாநிலத்தின் மின் தேவை 23,000 மெகாவாட் வரைக்கும் அதிகரிக்கும் என மின்வாரிய அதிகாரிகள் கணித்துள்ளனர். தமிழகத்தின் சொந்த அனல் மின் நிலையங்கள் உள்ளிட்டவை மூலம் 20,130 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கூடுதலாக அதானி குழுமம் உள்ளிட்ட 10 தனியார் நிறுவனங்களிடமிருந்து சுமார் 2,158 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது. மே மாதம் முதல் காற்றாலை மின் உற்பத்தி சீசன் தொடங்க உள்ளதாலும் தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என மின் வாரியம் உறுதியளித்துள்ளது. மேலும் மின் தேவையை நிரந்தரமாக சமாளிக்க வடசென்னை, எண்ணூர் மற்றும் உடன்குடி ஆகிய இடங்களில் புதிய மின் உற்பத்தி திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் ஏசி பயன்பாட்டால் ஏற்படும் மின் அழுத்த வேறுபாடுகளை களைந்து தடையற்ற மின்சாரம் வழங்க மின்வாரியம் சிறப்பு முனைப்பு காட்டி வருகிறது. கோடை வெயில் அதிகரிப்பால் ஏரிகளின் நீர்மட்டம் சரிந்து வந்தாலும் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என குடிநீர் வழங்கல் வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் தற்போது 69% நீர் இருப்பு உள்ளதால் அடுத்த பருவமழை வரை தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி உள்ளிட்ட ஏரிகளிலிருந்து தினசரி தேவைக்காக சுமார் 750 கன அடிக்கு மேல் நீர் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலம் தினசரி 200 மில்லியன் லிட்டர் நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. குழாய் இணைப்பு இல்லாத பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் தடையின்றி குடிநீர் வழங்கப்படுவதை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது.